சாத்தான்குளம் வழக்கில் இறந்து போன ஃபெனிக்ஸ் ஜெயராஜினுடைய காயங்கள் 18. ஆனால் கோகுல் ஸ்ரீ இறந்து போன கோகுல் ஸ்ரீக்கு குழந்தை 17 வயது குழந்தையை 96 காயங்கள் ஏற்படுத்தி கொலை செய்துள்ளார்கள். மிக கொடூரமான சித்திரவதை நடந்துள்ளது. இறந்த பின்பு குண்டூசி வச்சு கண்ணில் குத்தி இருக்கிறாங்க. உசுரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கண்ணில் குத்தி இருக்கிறாங்க. மிளகாய் பொடியை கண்ணில் தூவி இருக்கிறாங்க. இதில் ரொம்ப கொடூரமாக நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். ஒரு இரவில் அவன் அடித்தது காரணம் அந்த ஹோமில் ஒரு பல கோடி மதிப்புள்ள ஏதோ போதைப் பொருளை இவன் பார்த்து விட்டானாங்கிற சந்தேகம் இருக்கிறது. இல்லை அங்கே இருக்கக்கூடிய மோகன்ராஜ் உட்பட கமிஷனர் உட்பட அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் பாலியல் ரீதியாக பெண்ணை ஏதாவது பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறத அந்த தம்பி பார்த்தானான்னு தெரியல. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சிவகுமார் தலைமையில் அந்த ஹோமினுடைய மேலாளர் பாலாஜி ஜெயராஜ் உட்பட இந்த அம்மாவை ஆஸ்பத்திரியிலிருந்து கடத்தி அங்கு பணி செய்யக்கூடிய சாந்தி என்பவர் வீட்டில் 2 நாளாக அடைச்சி வச்சிருக்கிறாங்க. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் இந்த கொலையை மறைப்பதற்காக அந்த அம்மாவை மிரட்டி உருட்டி எல்லா வேலையும் செஞ்சவரை ரொம்ப சேஃபாக விழுப்புரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குழந்தையை கொல்வதற்கு கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த பாலாஜியை இடமாற்றம் செஞ்சு மாநில குழந்தைகள் ஆணைய அலுவலகத்துக்கு அவர் இடமாற்றம் செய்கிறாங்க. யார் மீதும் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ரொம்ப சேஃபா வளர்மதி அவர்களை பதவி உயர்வு கொடுத்து மாவட்ட ஆட்சியராக ராணிப்பேட்டைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் அப்படிதான் ஃபீல் பண்ணுறோம். இது ஜனநாயக நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு ஏழை குழந்தையினா ஒரு வழி இல்லாத குழந்தையினா அப்பாவி குழந்தையினா இப்படியெல்லாம் செய்வீங்களா? இதெல்லாம் நடக்குமா? காவல்துறையில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தையினுடைய நீதியை கேட்பதற்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த அம்மா காவல்துறையில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். சமூக நலத்துறை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது, மருத்துவத்துறை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது, நீதித்துறையில் மேஜிஸ்ட்ரேட்டு எல்லாம் ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு வழக்குக்கு ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் தான் தலையீடு செய்யணுமா? ஒன்றுமே இல்லை, வெறும் ஏ போசிட்டு பசங்க எக்ஸாம் எழுதலாம் அந்த மாதிரி ஏ போசிட்டு எழுதிட்டு இருக்குது. அதில் கீழே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் இல்லை, ஒரு 5 ரூபாய் ஸ்டாம்ப் நம்ம லெட்டர் இதெல்லாம் பணம் பண்ணோம்னா அதில் ஒரு 3 ஸ்டாம்ப் போட்டிருக்குது. ஒரு கற்பனெல்லாம் சீல் அடிச்சுட்டு நீங்கள் இதில் கையெழுத்து போடு. ஒன்றுமே எழுதாமல் அதில் கையெழுத்து போடணும். எப்படி போடுறது? திரும்ப அதை கையெழுத்து வாங்குறதுல இருந்தார் தவிர பயன் காட்டுறது இல்லை. கடைசி லாஸ்ட் பட்சத்துக்கு பெரிய சண்டை. நீங்கள் இப்போ பையனை காட்ட போறீங்களா இல்லையா? இல்லைன்னு நான் என் உயிர் இங்கே விட்டுருவேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் பாருறேன். பையனை பார்த்தா 10 நிமிஷம் அழுதுட்டேன். ஏன்னா ஒரு சின்ன கீரல் பட்டப்பட அந்த பையன் தாங்க மாட்டேன். வழி மூக்குல அப்படியே பட்டியே அடிச்சிருக்காங்க. இந்த உதட்டி இந்த இடத்துல துண்டா வெட்டியிருக்கு. அப்படியே காய் காலெல்லாம் அவ்வளோ பெருசா வீங்கிருக்குது. அந்த பையன் ஒரு கால் இப்படி தனியா துங்குது, முட்டி எலும்பே உடஞ்சிருக்குது. சரிஞ்சு எப்படி ஒரு அம்மாவா நான் இருந்துட்டு அவ்வளோ அடிப்பட்ட பையனை வச்சுட்டு இவங்கள்ட்ட கையெழுத்து போட முடியும்? அங்கே கத்தாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். கத்துறானா ஏமா வாய் மூடுமா, தேவையில்ல பிரச்சனை பண்ணிடுவா போல நீ கத்தி விட்டு அப்படின்னு பாலாச்சர் மறுட்டேன்னு கை வாங்கிட்டு வர்ற அடிக்கிறதுக்கு. என் பிள்ளைர் அந்த 3 பிள்ளைகளுமே நடு ரோட்ல விட்டுருவேன். உன்னையே ஏதாவது ஊசி போட்டு பைப்பஸ்ல நடுக்க விட்டானா முடிஞ்சு போச்சு. நீனா போய் வண்டி கடையில் போய் செத்துருவ. எவன் கேட்க போறான்? இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் காவல் மரணம் நடைபெற்று ஒரு நபரை கொடூர சித்திரவதைக்கு ஆளாக்கி கொலை செய்தது செங்கல்பட்டில் கடந்த 30/12/2022 கொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜ் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் கோகுல் ஸ்ரீ என்பதுதான் உண்மை. சாத்தான்குளம் வழக்கில் இறந்து போன ஃபெனிக்ஸ் ஜெயராஜினுடைய காயங்கள் 18. ஆனால் கோகுல் ஸ்ரீ இறந்து போன கோகுல் ஸ்ரீக்கு குழந்தை 17 வயது குழந்தையை 96 காயங்கள் ஏற்படுத்தி கொலை செய்துள்ளார்கள். எங்கு வைத்து இந்த கொலை நடந்தது என்றால் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் ஒரு குழந்தையை 96 காயங்கள், போஸ்ட்மார்டம் அறிக்கை வந்திருக்குது, 96 காயங்கள் ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதில் மிக கொடூரமான சித்திரவதை நடந்துள்ளது. இறந்த பின்பு குண்டூசி வச்சு கண்ணில் குத்தி இருக்கிறாங்க. உசுரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கண்ணில் குத்தி இருக்கிறாங்க. மிளகாய் பொடியை கண்ணில் தூவி இருக்கிறாங்க. இதில் ரொம்ப கொடூரமாக நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அறிக்கையில் கொடுத்துருக்குறோம். வாயில் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றி வாயில் ஊற்றி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒரு குழந்தையை 30ஆம் தேதி
30ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அந்த இல்லத்தில் வந்து அவர் வந்து நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கிறாங்க. ஒரு திருட்டு வழக்கில் ரயில்வே போலீஸ் 8 மணிக்கு அம்மாவிடம் செல்ஃபோனில் பேசுகிறாரு. ரயில்வே போலீஸ் ஏட்டுனுடைய செல்ஃபோன்லேருந்து அம்மாட்ட பேசுகிறாங்க. அம்மா நான் நல்லா இருக்கிறேன், இங்கே வந்துட்டேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், ஏட்டு எனக்கு தோசை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலை 9 மணிக்கு அடிக்க ஆரம்பித்த மோகன் தலைமையில், கண்காணிப்பாளர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு, அவரை சேர்த்து 7 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்த சித்திரவதை மதியம் 2 மணி வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. முதல் நாள் இரவு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இல்லை அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அங்கே கஞ்சா மறைச்சி வச்சுருந்தாங்களா, இல்லை ஏதாவது பாலியல் ரீதியாக பெண்ணோடு உள்ளே இருந்தாங்களா, அதை அந்த கோகுல் ஸ்ரீ பார்த்துட்டானான்னு எங்களுக்கு தெரியாது. கோகுல் ஸ்ரீயை அடித்ததுக்கு காரணம் அவன் ஒரு 10 நாள் இருக்கணும், இல்லை ஒரு மாதம் இருந்திருக்கணும், ஏதாவது ஒரு காரணம் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு இரவில் அவன் அடித்ததுக்கு காரணம் அந்த ஹோமில் ஒரு பல கோடி மதிப்புள்ள ஏதோ போதைப் பொருளை இவன் பார்த்து விட்டானாங்கிற சந்தேகம் இருக்கிறது. இல்லை அங்கே இருக்கக்கூடிய மோகன்ராஜ் உட்பட, கமிஷனர் உட்பட அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் பாலியல் ரீதியாக பெண்ணை ஏதாவது பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறத அந்த தம்பி பார்த்தானான்னு தெரியலை. அப்போ ஒரு பையனை கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடையே அடித்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. பல போஸ்ட்மார்ட்டங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பல காவல் மரணங்களை மக்கள் கண்காணிப்போம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு குழந்தைய 96 காயங்கள் ஏற்படுத்தி கொலை செய்தது செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லம்தான். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா அந்த அம்மாவை, பிரியாவை, 31ஆம் தேதி தான் குழந்தைய பார்க்க வந்த பிரியாவை குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் ஓடோடி வந்து பாதுகாக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சிவகுமார் தலைமையில் அந்த ஹோமுனுடைய மேலாளர் பாலாஜி, ஜெயராஜ் உட்பட இந்த அம்மாவை ஆஸ்பத்திரியிலிருந்து கடத்தி வந்து அங்கு பணி செய்யக்கூடிய சாந்தி என்பவர் வீட்டில் 2 நாளாக அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் இன்று வரை கைது செய்யப்படவில்லை. இந்த அம்மாவை கடத்தி செல்ஃபோன்லாம் பறித்து சித்திரவதை செஞ்ச அந்த அம்மாவை, சம்பவம் நடந்து 3 மாதம் ஆகுது. ஜனநாயக நாட்டில் ஒரு குழந்தைய 96 காயங்கள் ஏற்படுத்தி கொலை செய்த பின்பு அவருடைய தாயை கடத்தி வந்த நானோ நீங்களோ குழந்தைகளுக்கு எதிராக செயல்பட்டால் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் தான் ஒடியாருவார். ஒரு மாவட்ட கலெக்டருடைய புரோட்டோக்கால் அளவு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் இந்த கொலையை மறைப்பதற்காக அந்த அம்மாவை மிரட்டி உருட்டி எல்லா வேலையும் செஞ்சவரை ரொம்ப சேஃபாக விழுப்புரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய இயக்குனராக இருந்தவங்க இப்போ ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியாளராக இருக்கக்கூடிய திருமிகு வளர்மதி அவங்க இந்த சம்பவம் நடந்த உடனே 1ஆம் தேதி 1/1/2023 அன்னைக்கு ஜேடி தலைமையில் ஒரு விசாரணை நடக்குது. நேரடியாக வந்து விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தின உடனே 9ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் பாலாஜியை வந்து இடமாற்றம் செய்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு குழந்தையை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த பாலாஜியை இடமாற்றம் செஞ்சு மாநில குழந்தைகள் ஆணைய அலுவலகத்துக்கு அவர் இடமாற்றம் செய்கிறாங்க. இரண்டாவதாக 15ஆம் தேதி நேரடியாக வளர்மதி இயக்குனர் விசாரணைக்கு வர்றாங்க. வளர்மதி அவர்கள் விசாரணைக்கு வர்றாங்க. அப்படி விசாரணைக்கு வரும்போது யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அந்த பாலாஜியை கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. இது எங்கே இந்த அநியாயங்கள் எங்கே நடந்திருக்குது? பாலாஜியை கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க விசாரணைக்கு. அந்த ஜேடி விசாரித்த விசாரணை என்னாச்சுன்னு தெரியல. இவங்க இயக்குனர் விசாரித்த விசாரணை அறிக்கை என்னாச்சுன்னு தெரியல. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. துறை ரீதியான எந்த நடவடிக்கை எடுக்கலை. மூன்றாவதாக ஜேடி விசாரணை செய்கிறாரு. ஆனால் யார் மீதும் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. ரொம்ப சேஃபாக வளர்மதி அவர்களை பதவி உயர்வு கொடுத்து மாவட்ட ஆட்சியராக ராணிப்பேட்டைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம். ஒரு குழந்தை மரணத்திற்கு தன் துறையின் கீழ் மரணம் நடந்து அந்த துறையில் பணி செய்யக்கூடியவர்களை பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்த திருமிகு வளர்மதி அவர்கள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவராக ராணிப்பேட்டையில் இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குங்கிற கேள்வியை உங்களுக்கு நாங்கள் முன்னாடி வைக்கிறோம். வழக்கை தாமதப்படுத்தணும் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 11ஆம் தேதி இன்ஸ்பெக்டருக்கு, டிஎஸ்பிக்கு, எஸ்பிக்கு, டிஜிபிக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்மா 11/1/2023 15/1/2023 2வது முறை புகார் கொடுக்குறாங்க குற்றவாளிகள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி.
20/1/2003 மூன்றாவது முறை புகார் கொடுக்குறாங்க குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி. 6/3/2023 அன்னைக்கு நான்காவது முறை அதே இன்ஸ்பெக்டர், அதே செங்கல்பட்டு டிஎஸ்பி, அதே செங்கல்பட்டு எஸ்பி, மாவட்ட காவல்துறை தலைவருக்கு 4 முறை புகார் கொடுக்குறாங்க குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி. யார் இன்னைக்கு வரைக்கும் அசைந்து கொடுக்கல, குற்றவாளிகளை விசாரணைக்கே அழைக்கல. ஆனால் இந்த அம்மாவை, பாதிக்கப்பட்ட இந்த அம்மாவை எப்படி அம்பாசமுத்திரத்தில் புகார் கொடுத்தவர் மீதே இன்னைக்கு ஏசி கல்லை உள்ள விட்டு பல்ல உடைச்ச சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குதோ, அதே மாதிரி குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. பாதிக்கப்பட்ட கோகுல்ஸ்ரீயுடைய அம்மா பிரியாவை 5 முறை விசாரணைக்கு அழைத்து, ஆனால் இன்று வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இது போலீஸ் தரப்பு. வருவாய்த்துறை, இது சமூக நலத்துறையுடைய தரப்பு என்ன செய்யுது? பாதிப்பை ஏற்படுத்திய, குற்றத்தில் ஈடுபட்டதற்கு காரணமாக இருந்த பாலாஜியை சேஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேசிய மாநில குழந்தைகள் ஆணையத்துக்கு அனுப்பிட்டாங்க. ரெண்டாவது ஜேடி 2-3 முறை போய் விசாரிக்கிறாரு. யாரெல்லாமோ உங்களை கடத்திட்டு போனாங்கன்னு இந்த அம்மாவை வீடெல்லாம் காட்டுறாங்க. கடத்திட்டு போனவங்களை அடையாளம் காட்டி 2 மாதங்கள் ஆகிறது. இன்று வரை அவர்கள் கைதுக்கு உள்ளாக்கப்படவில்லை. இது ஜனநாயக நாட்டில், தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைக்கு எதிராக, ஒரு ஏழை குழந்தையினா, ஒரு வழி இல்லாத குழந்தையினா, அப்பாவி குழந்தையினா இப்படியெல்லாம் செய்வீங்களா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் கேட்பதற்கு நாதி இல்லாத நிலையா? இது சமூக நலத்துறை அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கிறது. தமிழக காவல்துறை இந்த தரப்பை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கிறது. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்திற்கு நாங்கள் போனால், ஒரு காவல் மரணம் அடைந்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சந்தோஷ் எதிர் மதுரை ஆட்சியர் வழக்கில் போஸ்ட்மார்டம் அறிக்கை, வீடியோ பதிவு, புகைப்படத்தை கொடுக்கணும்னு சொல்லி மதுரை பெஞ்சினுடைய நகலை வச்சு மாவட்ட போஸ்ட்மார்டம் செய்த டீனுக்கு கடிதம் கொடுக்குறோம். இந்த தீர்ப்பினுடைய நகலை வச்சு டீனுக்கு கடிதம் கொடுக்குறோம். டீனு கண்டுக்கிறவே இல்லை. அதுக்கப்புறம் விசாரணை அதிகாரிக்கு போஸ்ட்மார்டம் அறிக்கை கேட்டு கடிதம் கொடுக்குறோம். விசாரணை அதிகாரம் தரவே இல்லை. மேஜிஸ்ட்ரேட் உயர் நீதிமன்ற தீர்ப்பை நகலை வச்சு செங்கல்பட்டு மேஜிஸ்ட்ரேட்டு அவர்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. யாரு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயர் நீதிமன்றம் சொல்லுது வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்கணும், அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் நகலை வச்சு கொடுக்குறோம். ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. 15/3/2023 அன்னைக்கு தான் 75 நாட்கள் கழித்து தான் திரும்ப மதுரை பெஞ்சில் நாங்கள் இந்த வழக்கை தொடுத்து இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும்னு தனி உத்தரவு வாங்கி தான் உங்களுக்கு முன்னாடி இந்த 96 காயங்கள் கொண்ட அந்த அறிக்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது காவல்துறையில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தையினுடைய நீதியை கேட்பதற்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த அம்மா. காவல்துறையில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். சமூக நலத்துறை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது, மருத்துவத்துறை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது, நீதித்துறையில் மேஜிஸ்ட்ரேட்டு எல்லாம் ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு வழக்குக்கு ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் தான் தலையீடு செய்யணுமா? ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறேன். விக்னேஷ் வழக்கில் தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் அதை சரி என்று பேசினார். அவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்கள், விக்னேஷ் இறந்து போன விக்னேஷ் குற்ற பின்னணி உள்ளவர் என்று சட்டமன்றத்தில் பேசினார். ஆனால் மக்கள் கண்காணிப்பதனுடைய அறிக்கைக்கு பின்பு நான் போலீசினுடைய அறிக்கையை வாசித்து விட்டேன், அது தவறு என்று வருத்தம் தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். அதுபோல்தான் இந்த சம்பவம் 30/12/2022 அன்று நடந்த சம்பவம் 12/1/2023 அன்று தான் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் தமிழக முதல்வருக்கு நாங்கள் இந்த தகவலை கொண்டு சேர்த்த பின்புதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழக முதல்வருக்கு இந்த தகவலை கொண்டு சேர்த்த பின்புதான் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார், வீடு அறிவித்தார். அப்ப ஒவ்வொரு காவல் மரணங்களுக்கும் தமிழக முதல்வர் தலையிட்டு தான் இது நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தால் இங்க இருக்கிற சிஸ்டம் செயல்பட மறுக்குது, வருவாய்த்துறை இங்க இருக்கக்கூடிய காவல்துறை செயல்பட மறுக்குது, இங்க இருக்கக்கூடிய சமூக நலத்துறை செயல்பட மறுக்குது, இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறை செயல்பட மறுக்குது என்கிற குற்றச்சாட்டை தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு செய்ய வந்துள்ளோம். உங்களோடு ஒரு வேண்டுகோள், ஒரு கொடூர குற்றத்தில் 96 காயங்கள் ஏற்படுத்திய ஒரு கொடூர குற்றத்தில் குற்றவாளியை, அந்த குற்றத்தை மறைப்பதற்காக, சாட்சியை மறைப்பதற்காக காரணமாக இருந்த குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் சிவக்குமார் உட்பட 5 நபர்களை உடனடியாக அரசு கைது செய்ய வேண்டும், காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க.
ஆமாம் சார், அது நீங்கள் தான் சார் சொல்லணும். உங்களை நம்பி வந்திருக்கிறோம், உங்கள்கிட்ட முறையிட வந்திருக்கிறோம். நாங்கள் காவல்துறையிட்ட மேலே வரைக்கும் முறையிட்டோம். இப்போ சிபிசிஐடி 3 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம், விரைவாக வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். குற்றப்பத்திரிகை வேணும்னே தாக்கல் பண்ணலை. தாக்கல் பண்ணாதனால அவங்களுக்கு பிணை கிடச்சிருச்சு. இப்போ சிபிசிஐடி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ முதல்லேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் அவங்க முடிச்சுட்டு தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. இன்னும் அது 6 மாதம் ஆகும். அதற்குள்ளே வந்து எதிராளிகள் அவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, இந்த மரணம் சமூக நலத்துறை கீழே நடந்திருக்கு, காவல்துறை கீழே இல்லை. நடவடிக்கை காவல்துறை கைது பண்ணணும், விசாரணைக்காவது உட்படுத்தணும்ல. உண்மையாக இல்லை, உண்மையிலனாவது சொல்லணும்ல. கடத்திட்டு போகலனாவது சொல்லணும். அந்த வீட்டில் அடைக்கலையா நீங்கள் சொல்லணும்ல. உங்கள் சைடு நியாயத்தையாக சொல்லணும்ல. இந்த அம்மாவை நேரில் கூட்டு போகிறாங்க, விசாரணை பண்ணுறாங்க, அந்த வீடை காட்டுறாங்க. இல்லைன்னா தேசிய குழந்தைகள் ஆணையம் விசாரணை செய்யுது. அப்படி விசாரணை செய்யும்போது அந்த சிவகுமார் டிசிபிஓ மாவட்ட குழந்தைகள் அலுவலர் கூடயே வர்றாரு. இவங்க அந்த சிவகுமாரை பார்த்தோன்னே தேசிய குழந்தைகள் ஆணையத்தில் சொல்கிறாங்க, அவன் குற்றவாளியை நீங்கள் எப்படி கூப்பிட்டு வரலான்னு அவங்ககிட்ட பேச மறுக்கிறேன்னு சொன்னோன்னே தேசிய குழந்தைகள் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கலை. கடைசி அவங்களவே பேச சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு வந்து பையன் இறந்து போயிட்டான்னு எங்கிட்ட இவங்க சொல்லலை. ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் வருது. ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லை, உடனே சிங்கல்பேட் வாங்கினாங்க. 2வது நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாப் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு 10 நிமிஷம் இல்லை அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது, உங்கள் பையன் எமர்ஜென்சி வார்டில் சேர்த்தோம்னு சொல்லிட்டு. அடுத்த 3வது ஃபோன் வந்து உங்கள் பையன் இறந்து போயிட்டேன் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் வரதுக்குள்ளே, கன்னடப்பாளையத்துலேருந்து. சரி பரவாயில்ல, நான் வந்து பையனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டேன். இந்த சம்பவம் வந்து கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு நடக்குது. நான் அங்கே போய் சேரும் போது மணி 8:30 மணிக்கு போய் சேர்ந்த உடனே அன்னைக்கு 30 வந்தேன் நைட்டு, சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பையன் வந்து மத்தியானம் பிடிச்ச உடனே எங்கள் ஸ்டேஷனில் நல்லா பேசினான். அது 31 நைட்டு வந்து 8:30 மணிக்கு போன உடனே என்னை கேட்லேயே மடிக்கிட்டாங்க. சிவகுமார் சாரு, பாலாஜி சாரு, இன்னொரு ஜெயராஜன் இருந்தார், இன்னொரு 2 பேர் இருந்தாங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டல் கேட்டில் தான். ஜெயராஜன் தான் ஒன்றும் இல்லை, நான் போய் சொல்கிறேன் பையனை பார்த்துட்டு காட்டுங்கன்றானா. இல்லை காட்ட முடியாது, நைட் டைம் ஆச்சு, பாடி மார்ச்சரிக்கு மாற்றிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படியெல்லாம் அலர்ட் பண்ண மாட்டாங்கன்னாங்க. சரி பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துடுறேன், நான் காலையில் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா, இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலெல்லாம் உட்காரக்கூடாது, இங்கே நிறைய யூடிசிங் இதெல்லாம் நடக்குது, ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எந்த பாதுகாப்பு கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எத்தனை பிரசவத்துகளை எத்தனோ பேர் தங்குறாங்க, வராங்க போகிறாங்க, உடம்பு சீரியஸாக இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் துணைக்கெல்லாம் நிற்கிறாங்களா, அவங்களுக்கு இல்லாத இது வந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஐபி கிட்ட நான் இங்கே தங்கிக்கிறேன், நீங்கள் காலைல வந்து எனக்கு பையனை காட்டுங்கன்றானா யாருமே எங்கிட்ட அப்போ அக்செப்டே பண்ணல. நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஜெயராஜனோட கை பிடிச்சி வலுக்கட்டாயமாக வண்டியில் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு சரஸ்வதி நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். ஒரு அப்பார்ட்மெண்ட் தாண்டி பெரிய வந்து குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியா, ஜிஹெச் தாண்டின உடனே இருக்குது. அங்கே கூப்பிட்டு போனாங்க. அந்த அம்மா வீட்டானே எதுவும் பிரச்சனையும் போகல, அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போகல, வெளியில் திருமணையில் வச்சு பேசிவிட்டு அப்படியே இன்னொருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, சாந்தி அவங்க வீட்டுக்கு. அப்போனா ஒரு முட்டு செந்து சின்னதாக இருக்கும். போனதுமே நீங்கள் ஃபோனெல்லாம் ஒன்று பேசுதால. அப்போ நான் சொல்கிறேன், ஃபோன் நான் பசங்கள்கிட்ட பேசி ஆகணுமா, 2 பசங்க இருக்காங்க வீட்டில், அவங்க 2 குழந்தைங்க, எனக்கு 5 வயசில் ஒரு பாப்பாவும் 14 வயசில் இன்னொரு பையனும் இருக்கான், கோகுல்ஸ்ரீயோட தம்பி 2வது தம்பி. அவங்க வீட்டில் நான் தனியாக விட்டு வந்திருக்கேன். நான் இருக்கிற இடத்துல அக்கத்து பக்கத்தில் வீடெல்லாம் கிடையாது. சாப்பாடு நான் எதையும் சொல்லலை, தயவுசெய்து ஃபோன் பண்ணி நான் பசங்களுக்கு ஃபோன் போட்டாவது பேசுகிறேன் அப்படின்னு. அவங்க எதுக்குமே ஒத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு போயிடுச்சு. காலையில் காட்டுறோம். கால நேரத்தில் ஒரு 8:30 மணி இருக்கும். வாங்க பையனை பார்க்க போகலாம், வாங்க பையனில் என்ன சொல்லிட்டாங்க, 1ஆம் தேதி நியூ இயர், நீங்கள் வந்து காட்ட மாட்டாங்க, டாக்டர் எல்லாம் லீவு, டாக்டர் அப்படி வந்து அவங்க சப்போஸ் கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, பையனை பார்க்குறதுக்கு பர்மிஷன் உண்டு இல்லைன்னா நான் போய் 8 நின்று பார்த்துக்கிறேன், கிட்ட போக தேவையில்ல, நான் இப்போ 8 ஒரு 10 அடி தள்ளி நின்று கூட பார்த்துக்கிறேன், நான் இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்றேன். இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு 8:30 மணிக்கு அவர் சிவகுமார் சாரும் பாலாஜி சாரும் வந்தார். அப்போ அவங்க பேர் எனக்கு தெரியாது, ஒருத்தர் ஹைட்டாக இருப்பார், ஒருத்தர் குள்ளமாக இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் அன்றைக்கி விசாரணை அதிகாரி வந்தாங்களா, அவங்க கூட வரும்போது தான் நானே அந்த பேரே கண்டுபிடிச்சேன் அவங்களுக்கு. அப்போ அவர் சிவகுமார் சார் சொல்கிறாரு, பேப்பரில் அவர் கையெழுத்து போட உன் பையனை காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, வெறும் A4 சீட்டு, பசங்க எக்ஸாம் எழுதலாம் அந்த மாதிரி A4 சீட்டு எழுதிட்டு இருக்குது. அதில் கீழே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் இல்லை, ஒரு 5 ரூபாய் ஸ்டாம்ப், நம்ம லெட்ரு இதெல்லாம் பணம் பண்ணோன்னா அதில் ஒரு 3 ஸ்டாம்ப் போட்டிருக்குது, ஒரு கற்பனெல்லாம் சீல் அடிச்சுட்டு நீங்கள் இதில் கையெழுத்து போடு. ஒன்றுமே எழுதாமல் அதில் கையெழுத்து போடணும், எப்படி போடுது? நான் சொன்னேன், இதில் எதனா எழுதானா, இல்லாத நீனே எழுது, நீனே படிச்சாவது சொல்லு, இல்லை என்ன எழுத போகிறத சொல்லு, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கையெழுத்து போடுறேன் அப்படின்னு. இல்லை நீ கையெழுத்து போட போ நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட்டு.
ஏன் நல்லது கண்ணுங்க, எனக்கு நல்லது வேணாம், நீங்க ஃபர்ஸ்ட் பையனை காட்டுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம் அப்படின்னா, இல்ல நீ ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுமா அப்படின்றாரு. திரும்ப திரும்ப அதை கையெழுத்து வாங்குறதுலே இருந்தாரு தவிர பையனை காட்டுறது இல்லை. கடைசி லாஸ்ட் பட்சத்துக்கு பெரிய சண்டை ஆயிடுது. நீங்க இப்ப பையனை காட்ட போறீங்களா இல்லையா, இல்லைன்னா நான் என் உயிர் இங்கே விட்டுருவேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னா பாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு, வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 லேடிஸ், சரஸ்வதி ஒரு பக்கம், சாந்தி ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் ஆட்டோல உட்கார வச்சுட்டு சிவகுமார் சார் பாலு சார் பைக்ல வந்து எனக்கு ஜிஹெச்ல வந்து பாடி காமிச்சாங்க. பையனை பார்த்தா 10 நிமிஷம் அழுதுட்டேன். ஏன்னா ஒரு சின்ன கீரல் பட்ட கூட அந்த பையன் தாங்க மாட்டான் வலி. மூக்குல அப்படியே பட்டியே அடிச்சிருக்காங்க. இந்த உதட்டு இந்த இடத்துல துண்டா வெட்டி இருக்கு. அப்படியே காய் காலெல்லாம் அவ்வளோ பெருசா வீங்கிருக்குது அந்த பையன். ஒரு கால் இப்படி தனியா துங்குது, முட்டி எலும்பே உடஞ்சிருக்குது. பார்த்த உடனே கேட்டா என்கிட்ட ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொய் சொல்லிட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. 2வது பையன் வந்து காலையில பூரி சாப்பிட்டானா, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டானா, ஒரே பச்சை பச்சையா வாந்தி எடுத்தான். அதுக்கப்புறம் நாங்க மோர் கொடுத்தோம், மோர் குடிச்சதுமே உங்க பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, உங்க பையனுக்கு இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் எல்லாம் வந்திருக்கான் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் அது அப்படியெல்லாம் எதையும் கிடையாதுன்னா, பையன் நேற்று தான் மத்தியானம் ரயில்வே போலீஸ்லாம் பிடிச்ச உடனே என்கிட்ட சொன்னாங்க, நான் 1 மணி நேரம் பையன் கூட பேசியிருக்கேன், சாப்பிட்ருக்கா பையன். அதுக்கான ஆதார் கூட தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ்ல தான் பிடிச்சாங்க. அவங்ககிட்ட இருக்குது 1 மணி நேரம் அந்த ஹாலில் உட்காந்து தான் பேசினேன் நான். அப்படி இருக்கும்போது எப்படி என் பையனுக்கு வாந்தி வரும்? குழந்தையில வந்து எந்த குழந்தைக்கும், எனக்கு 6 பசங்க எந்த பசங்களும் இந்த நாள் வரைக்கும் ஒரு சின்ன சர்தியோ இல்லை ஒரு சின்ன ஒரு உடம்பு முடியாமல் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல. தடுப்பூசி தவிர என் பசங்களே ஹாஸ்பிட்டல் நான் கூட்டு போக மாட்டேன். தடுப்பூசிக்கு மட்டும்தான், அந்த போலியோ ட்ராப்பு தடுப்பூசி போடுறாங்களோ அதுக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு சரின்னு சொல்லிட்டு ஒரு மதியம் 3 மணிக்கு கூட்டு போனாங்க. அங்கே போனால் அவ்வளோ காய் இருக்கா, ஆவேசமா அங்கே கத்துனா அவரு அங்கே போனால் மார்ச்சிட்டு போனால் நாங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கக்கூடாது, நீங்களே போய் மார்ச்சிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்டுக்கோங்க, நாங்களாம் கேட்டால் போலீஸ் கேஸ் ஆகி போயிடும், பெரிய பிரச்சனை ஆயிரும். நாங்கள் சரி எனக்கு என் பிள்ளைக்கோசம் நான் தாங்கிக்கிறேன், நீ உங்க ஒன்றும் தேவையில்லை, என் பிள்ளைக்கோசம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை, நானே ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி போராச்சிட்டு போயிட்டு கேட்டால் அவர் ஒரு 10 அடி தள்ளி நிற்குமா, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு ஓட்டி பார்த்தேன். அவ்வளோ காய் இருக்குது. மனுஷரிஞ்சு எப்படி ஒரு அம்மாவா நான் இருந்துட்டு அவ்வளோ அடிப்பட்ட பையனை வச்சு நீ உங்கள்கிட்ட கையெழுத்து போட முடியும், அங்கே கத்தாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். கத்துறானா ஏமா வாய் மூடுமா, தேவையில்ல பிரச்சனை பண்ணிடுவா போல நீ கத்தி விட்டு அப்படின்னு பாலச்சர் மறுட்டேன்னு கை வாங்கிட்டு வர்ற அடிக்கிறதுக்கு. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீ என்ன வாய் மூட சொல்ற? இல்லை ஓன் பிள்ளை செத்த மாதிரி என் பிள்ளை சாகணுமான்னு கேட்டார். என் பிள்ளை செத்த மாதிரி ஏன் ஓன் பிள்ளை சாகணும்? அப்போ நீ என் பிள்ளைய சாவடிச்சியா? ஆமா நான் தான் அடிச்சான்னு வச்சுக்க, இப்ப என்ன பண்ண போறேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சண்டை போட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, ஜிஹெச் வாசல்ல வரும்போது என்ன நான் சரி நான் வீட்டுக்கு போறேன்னா காலையில என்ன டாக்டர் வர்ற அந்த நேரம் கூப்பிடு, இல்லைன்னா காலை 5 மணிக்கு கூட தாம்பரத்துல வந்து பஸ் உண்டு, நான் 5 மணிக்கு வந்து ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு சொல்றேன் நான் 1ஆம் தேதி. இல்ல எப்போனாலும் டாக்டர் வருவாங்க, எப்போனாலும் உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க வந்ததா இங்கேதான் இருந்தாகணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி வேற வழி இல்லாம திருப்பி அவங்க போய் அங்கேயே தங்க வேண்டியது. அங்கேயே தங்க போனா அங்க போனதுமே கிட்டத்தட்ட சாயங்காலம் 6 மணில இருந்து நைட்டு 10:30 மணிக்கு அவ்வளோ டார்ச்சர், நீங்க கையெழுத்து போடுங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவ்வளோ தூரம் கையெழுத்து கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து எப்படின்னா அவங்க சுற்றி 4-5 பேர் நிற்கும் போது என்னால் வந்து ஒரு ஆளை வந்து போராடவே முடியல அவங்களால. அவ்வளோ தூரம் சண்டை சத்திரம் நடந்தாட்டி 2ஆம் தேதி திருப்பி நைட் அந்த 10:30 மணி ஆச்சு, டைம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க லேட் ஆயிடுதுன்னு போயிட்டு திருப்பி அந்த சாந்தி ஒரு பக்கம் சரஸ்வதி ஒரு படுத்திருக்கேன், நான் எனக்கு நடுவில் படுக்க வச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு வச்சுட்டாங்க. வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் திருப்பி வராங்க 7 மணிக்கெல்லாம். என்ன நேற்றாவது 1ஆம் தேதின்னு சொன்னேன், இன்னைக்கு 2ஆம் தேதி டாக்டர் வராங்களா இல்லையான்னு போட்டு பெரிய 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வாக்குவாதம் அவங்களுக்கு. எனக்கு சாப்பிட கொள்ள ஒரு பக்கம், எனக்கு லோ பிபி இருக்கிறதுனால ஒரே தலைமைக்கு ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது இவங்களோட சண்டை போட்டு போராட்டிருக்கேன் நான். அப்பவும் கையெழுத்துல தான் நிற்கிறாங்க தவிர பையனுக்கு என்ன அடிச்சு எவன் அடிச்சா எதுக்கு அடிச்சான் எல்லாத்தையும் கையெழுத்து கேட்குறேன்னு நான் அதுக்கான பதில் எதுவுமே அவங்க சொல்லலை. கடைசி வரைக்கும் யாருமே இதெல்லாம் வாயே திறக்கல. லாஸ்ட்டாக ஃபைனலில் சொல்கிறாரு, ஊரில் என் பசங்க வந்து ஒரு 3 பசங்க சாரதா சார் தீபக்கிட்டில் படிக்கிறாரு, நீ இப்போ பார்க்குறியா உன் ஹாஸ்டலில் பசங்க படிக்கிற ஹாஸ்டல் ஓனர் இங்கே வந்துடுவார் ஹாஸ்பிட்டலில் சொன்ன மாதிரி. அன்றைக்கி 2ஆம் தேதி காலையில் அவரும் வந்திருக்காரு ஹாஸ்பிட்டலில். ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்துடுவார், பார்க்குறியா நீ அடுத்த செகண்டுமே உன் பிள்ளைகள் அந்த 3 பிள்ளைகளுமே நடு ரோட்டில் விட்டுருவேன், உன்னையும் ஏதாவது ஊசி போட்டு பைப்பஸில் நடுக்க விட்டானா முடிஞ்சு போச்சு, நீனா போய் வண்டி கடையில் போய் செத்துருவ, எவன் கேட்க போகிறான், பிரச்சனை பண்ணாமல் இதில் கையெழுத்து பேச போமா அப்படின்றாரு. அந்த வாசலில் நடந்த வாக்குவாதம் வச்சு தான் நான் அவரை சிவகுமார் சார் வந்து ரொம்ப அப்படியே கை வாங்கிட்டு ஆவேசமாக வந்தார். வந்த உடனே அந்த கை இப்படி தடுத்த கையில் தடுக்கும் போது அவர் பேலன்ஸ் தாங்காமல் கீழே விழுந்துட்டாரு. முட்டு சந்த மாதிரி கித்தனோண்டு அதில் கீழே விழுந்து தள்ளி விட்டு வீட்டில் வந்தோடையும் பின்னாடியே வந்தாங்க அந்த 2 லேடிஸ்.
வந்த வாட்டி திருப்பி அவங்களுக்கே அக்செப்ட் பண்ணோம். பக்கத்தில் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு மனு கொடுப்பேன். ஏன்னா முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து வெளியில் வந்த உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க எஸ்பி ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிறாங்க. சொன்ன அவங்கள திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி ஏன் நான் அவனுக்கு எஸ்பி ஆஃபீஸ் போக சொன்னேன், தேவனம் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்க அப்படின்றாரு. இந்த பையன் ஃபஸ்ட்டு ஜாமீன் எடுத்தாங்க இந்த கேஸில் வந்து. இப்போ போனதே வாரண்ட் கேஸ் தான். ஆனால் அவங்க திருட்டு கேஸில் போனால் இதெல்லாம் போனான்றாங்க. வேற ஏதாவது கேள்விகள் சார்? இப்போதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து போஸ்ட்மார்டம் முடிஞ்ச உடனே, வழக்கமாக போஸ்ட்மார்டம் முடிஞ்ச உடனே வந்து சந்தோஷ் எதிர் மதுரை மாவட்ட ஆட்சியர் வழக்கில் ஒரு தீர்ப்பு நாங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம். அது ஒரு கஸ்டோடியல் டெத், சாப்டூர் நடந்த ஒரு கஸ்டோடியல் டெத்தில் போஸ்ட்மார்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரூல்ஸு. சென்னையில் வந்து ஹெல்லிஸில் நடந்த விக்னேஷ் வழக்கில் நம்ம போராடி 20 நாள் கழித்து வாங்கினோம். ராஜசேகர் கொரட்டூர் காவல் நிலையத்தில் நடந்த ராஜசேகர் வழக்கில் எஸ்ஹெச்ஆர்சியில் போய் போராடி 6 நாள் கழித்து வாங்கினோம். இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை யாருமே மதிக்கிறது இல்லை. அந்த தீர்ப்பினுடைய நகலை வச்சு மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்குறோம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பை வச்சு விசாரணை அதிகாரி டிஎஸ்பிகிட்ட கொடுக்குறோம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டீனுட்ட செங்கல்பட்டு டீனுட்ட 2 முறை கொடுக்குறோம், தீர்ப்பை மதிக்கிறதே இல்லை நீதிமன்ற தீர்ப்பை. இது என்ன எங்கே போய் சொல்கிறது? இதுக்கப்புறம் நாங்கள் வந்து 3வது முறையாக 15ஆம் தேதி வந்து நான் நேரடியாக போய் நான் நீதிமன்ற நடவடிக்கைக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தீர்ப்பு இது ரிப்போர்ட்டை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வீடியோ ஃபுட்டேஜ் தரணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட நானே போஸ்ட்மார்ட்டத்தை நான் பார்த்து, ஏன்னா தீர்ப்பில் சொல்லுது போஸ்ட்மார்ட்டத்தினுடைய அறிக்கையை நான் பார்த்து, வீடியோவை பார்த்து, ஃபோட்டோவை பார்த்து, எனக்கு அதில் தான் சந்தேகம் இருந்தால் நான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகணும். அந்த வாய்ப்பை வந்து சட்டம் எனக்கு வழங்குது. ஆனால் சட்டம் நீதிமன்றம் எனக்கு வழங்கினா கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டீனோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீன்களுக்கு இதை வந்து அவங்க செய்கிறது இல்லை. அது எந்த டீனாக இருந்தாலும் இது செய்கிறதே இல்லை. குறைந்தபட்சம் இந்த நாலேஜ் அவங்களுக்கு போய் சேரல. அதைத்தான் நான் ஒரு வேண்டுகோளாக தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி போலீஸ் அதிகாரிகள் இதுக்கு சம்மந்தமாக எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அதுதான் மேஜிஸ்ட்ரேட்டும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்போ போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்க வேண்டியது. 96 காயங்கள் ஒரு குழந்தைய அடித்து கொல்றாங்க அப்படின்னா அப்படி என்ன கொலவெறி, அப்படி என்ன அவங்களுக்கு என்ன ஆத்திரம், அப்படி என்ன ஒரு 6 பேர் கொண்டு அந்த பையன் வந்து அடிதாங்க முடியாமல் அடித்து அந்த ஹானஸ் ராஜை கையில் கடிச்சிருக்கிறான், ஓங்கி மார்பிள பூட்ஸ் காலில் மீச்சிருக்கிறான். இது எங்கே? அதுக்கப்புறம் அந்த ஹோமில் வந்து 15ஆம் தேதி 3 குழந்தைங்க தப்பிச்சு வெளியில் வந்திருக்கிறாங்க. திரும்ப அந்த குழந்தைகளுக்கு டார்ச்சர் நடந்திருக்குது. அந்த குழந்தைகளுடைய கதையை வெளியில் சொல்ல முடியாமல் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டது. தலைமைச் செயலாளர் நேரடியாக விசிட் காண்டி பிளான் பண்ணியிருந்தார். அன்றைக்கி வர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். முதல்வருடைய துணைவியாருடைய அக்கா இறந்ததுனால தலைமைச் செயலாளர் வரல. நேற்று கூட செங்கல்பட்டுக்கு தலைமைச் செயலாளர் வரும்போது நேரடியாக அவரை சந்தித்து ஒரு முறை அந்த ஹோமை விசிட் பண்ணுங்க, ஏன்னா அவ்வளோ கொடூரம் சித்திரவதை செங்கல்பட்டு ஹோமில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வேண்டுகோளையும் வச்சோம்.